இப்ப சென்னையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறப்படி அப்படின்னாவே இதே நம்ம ஊர் சைடு ஈரோடு சைடுல அந்த அம்சம் அடிச்சோன்னு பாத்தீங்களேன், கரெக்டா அந்த கம்பம் வரும்போது அடிப்பாங்க. அதே போல ஈரோடு சைடுல அந்த கம்பம் போடுறப்ப ஒரு அடி அடிப்பாங்க. மஞ்சள் நீராட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோயில் கம்பத்தை எடுத்துட்டு அந்த குளத்துல போடும்போது அதுக்கு மஞ்சள் நீர் அந்த இதுக்கு வந்து ஒரு அடி அடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் உயிர்படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த இறப்பு வீடுகள்ல வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தன் தனாக்கு நாக்கு தனாக்கு தன் தன் தனா இப்ப ஒரு பீட் இருக்குன்னா இது கூட வேரியேஷன் காட்டுறது. இப்ப வந்து இது வந்து ஒரே அடி தான். ஆனா இது கூட நான் வேற வேரியேஷன் காட்டி காட்டி வாசிப்பேன். அதுவும் இல்லாம ஒரு குழு கூட சேர்ந்து வாசிக்கும் போது அந்த 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 ஆக்ஷனு இப்ப போட்டி அடிலாம் சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு அடி வாசிக்கிறேன், அவர் ஒரு அடி வாசிப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் அப்படி ஜாலியா இருக்கும் அது. ஸோ இப்போ எல்லா அடியும் கிளப் பண்ணி சில மியூசிக் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐ திங்க் மாமன் மகன் படம்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சாரும் கவுண்டமணி சாரும் நின்றுட்டு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு மதுரை போய் திருச்சி வந்து அப்படியே ஒரு வளைச்சு ஒரு அடி அடின்னு. ஸோ அந்த மாதிரி பாசிபிளா அது? அந்தந்த கலைஞர்கள் அந்தந்த ஏரியாக்குள்ள அந்தந்த அடிகள் வாசிப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப வந்து கிளாசிக்கல் வெஸ்டர்ன் சொல்லக்கூடிய எல்லா பீட்டும் நான் வாசிப்பேன். இப்போ உதாரணத்துக்கு கிளாசிக்கல் அதுல வந்து பாத்தீங்கன்னா தத்த கிட்ட தக்க தக்கிட்ட தத்த கிட்ட திரிகிடுதோம், தத்த கிட்ட திரிகிடுதோம். இந்த பீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகு மலராட. ஸோ இந்த மாதிரி கிளாசிக்கலும் வாசிக்கலாம். வெஸ்டர்னா ஸோ இந்த மாதிரி என்ன பீட் வேணாலும் அதில் வாசிக்கலாம். பறை வந்து எல்லாத்துக்குமான ஒரு பறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்யாணத்துல வாசிக்கிறதெல்லாம் வாசிக்க முடியுமா? கண்டிப்பாக வாசிக்கலாம். இப்போ வந்து இதுவும் வாசிக்கலாம். இதே வந்து நையாண்டி சேம் அதே தவில்ல நையாண்டி அதாவது கரகாட்டம் அந்த மாடு மயில் இதுக்கெல்லாம் வந்து வாசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது பறையில வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே அவங்க வந்து அடிக்கிறது மட்டும் சொல்ல, நம்ம அடிக்கிற விஷயத்தை இதெல்லாம் வருடுறதுன்னு சொல்லுவாங்க.